ஆனா வெள்ளிக்கிழமை தோறும் திருமஞ்சனம் பண்றா பாருங்க. அப்ப பெருமாளுடைய கண்டிக்கு கீழே களைஞ்சு விடுவா. பெருமானுக்கு முன்னாடி சின்ன ஆசனம் போட்டு, திருவேங்கடமுடியான இடத்துல சொல்றேன், மலைக்கு மேலே அவருடைய திருமார்புல 2 நாச்சியார் சாத்தின்னு இருக்காரு. சரப்பளி சரப்பளியா சங்கிலி. அந்த சங்கிலியோட நாச்சியார கழட்டி களைஞ்சு கீழே எழுந்துருள பண்ணி அவளுக்கு தனியா திருமஞ்சனம் நடக்கும். ராமானுஜர் தன்னுடைய காலத்துல மலைக்கு எழுந்துருள் இருந்தார். ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன்னு சொன்ன பிராட்டியே நாம திருமஞ்சனம்ங்கிற பேர் வச்சு இப்படி பிரிச்சுட்டோமே, அவள் உள்ள எவ்வளவு தூரம் துன்பப்படும். பராசரரானா நித்திய வேஷா ஜெகன்மாதான்னு சொல்றார். அவளோ அகரகில்லே நிறையும்னு பாடுகிறாள். அப்போ ஒண்ணு செய்வோம், பிரிவாச்சாமைய தணிச்சுக்கணும் இல்லையோ. விரக தாபம், பெருமான பிரிந்த தாபம். அந்த தாபம் குறையறதுக்கு ஆண்டாள் என்ன செய்தாள்? நாச்சியார் திருமொழி பாடிதானே தாபத்தை குறைச்சிருந்தார். ஆகையால் இனி ஜீயர் சுவாமியும் அத்தியாபக சுவாமிகளும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்தும் போது நாச்சியார் திருமொழி சேவா காலம் பண்ண வேணும் என்று ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தி வச்சார். இப்பவும் திருமஞ்சனத்தும் போது நாச்சியார் திருமொழி சேவா காலம் நடைபெறும். அதை சேவித்தால் அந்த பத்மாவதி தாயாரும் மகாலட்சுமியுமே நாச்சியார் திருமொழி சொல்லி பெருமானிடத்திலேருந்து அந்த 1.5 மணி நாள் இறங்கி இருக்காளோ இல்லையோ, இறங்கி இருக்கிற ஆச்சாமைய தணிச்சுக்கிறார் என்றுதான் அந்த இடத்துல ஐதிஹ்யம்.